பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ப்ரூஃபிங் இருக்க ஆரம்பிச்சு அந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா பில்டிங்கு டெரஸ் கிளீனிங் ஒர்க் பண்ணுறோம் பாருங்க. இது பாருங்க, இந்த சைடு வாலில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறங்குது தண்ணி. இந்த சைடு வாலில் ஃபுல்லாக இறங்கும், 2 சைடு வாலில் தண்ணி இறங்குது உள்ள. கல்லை ரெட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட்டாக வந்திருக்கிறோம். இதான் கிளீனிங் பண்ண ஆரம்பிச்சோம். இப்படி இருந்த டெரஸ் இப்போ எப்படி பண்ண போகிறோன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் பாருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 7,000 ஸ்கொயர் ஃபீட் வரும் டெரஸ் அவுட்டர் வாலில் சேர்த்து. ரெட்டிஃபிகேஷன் பண்ணுறோம், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் பாருங்க. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கு எந்த ஊரில் இருந்தாலும் கேளுங்க, நம்ம பெர்ஃபெக்ட் டெக்னிக்கல் வைஸில் பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணியாச்சு. எவ்வளோ அழுக்குறிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் கோட் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு 2 லேயர் கோட் வரும். ஒரு ப்ரைமர், வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமரு, அப்போ 2 கோட் பேஸ் கோட்டு, அப்புறம் டாப் கோட் வரும். எல்லாம் வாட்டர் ப்ரூஃபிங் தான் வரும். கம்ப்ளீட்டாக வீட்டுக்குள்ளே வர வாட்டர் உங்களுக்கு அரெஸ்ட் ஆகும். இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நன்றி. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்து வீட்டிலலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுன்றதால நாங்கள் மேலேருந்தே பாருங்கள் அப்ளை பண்ணிருக்கோம் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங். ஃபர்ஸ்ட் கோட் ப்ரைமர் அப்ளை பண்ணிருக்கோம். இது வந்து பெனிட்ரேஷன் ப்ரைமரு. இதுக்கப்புறம் டாப் 2 கோட் பேஸ் கோட் வரும். சரிங்களா? பக்கத்தில் ஓட்டு வீடு இருக்கிறதுனால நாங்கள் இறங்கி அடிக்க முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு மேலேயே பண்ணிருக்கோம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த பில்டிங் ஒர்க் பண்ணுறத இப்போ நான் வந்து ஒரு லேயர் கோட்டிங் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த லேயர் கோட்டிங் உள்ள தண்ணி இறங்குதா, ஏன்னா இந்த மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ள தண்ணி வரும். தண்ணி இறங்குதான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம தண்ணி எடுத்து செக் பண்ணுறோம். நம்ம அடுத்த லேயர் கோட்டிங்கில் தண்ணியே அப்சர்வ் ஆகாது. தண்ணி அப்படியே வலிஞ்சு போகுது தெரியுங்களா? சுத்தமாக தண்ணி உள்ள அப்சர்வ் ஆகாது. எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக லேயர் பண்ணி தண்ணி உள்ள வந்தால் தண்ணி அப்படியே வலிஞ்சு போகும். இதனால் என்ன அட்வான்டேஜ்னா வர தண்ணி குளத்துல வராது. அதனால லேயர் பண்ணிக்கணும். இது மாதிரி தான் போட்டு வரும். இது மாதிரி தான் போட்டு வரும்போது இன்னும் ப்ரொடக்டிவாக இருக்கும். நன்றி. அதே பாருங்கள், இந்த வால் வந்து அவுட்டர் வால் வந்து 2 லேயர் கோட்டிங் முடிச்சாச்சு. இப்போ 3வது லேயர் அப்ளிகேஷன் பண்ணிருக்கிறோம். டைரக்ட் அப்ளிகேஷன் தானப்பா, வித்தவுட் டைலூஷன், தண்ணியே மிக்ஸ் பண்ணாமல் பேஸ்ட் மாதிரி எடுத்து அப்ளை பண்ணும். சரிங்களா? இது அப்ளை பண்ணும்போது வாலில் வந்து எந்த ஒரு வாட்டரும் அப்சர்வ் ஆகாது. ஆல்மோஸ்ட் ஒரு 150 அடி நீளத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது வாட்டர் ப்ரூஃபிங் தேவைப்பட்டுச்சுன்னா அவுட்ரு வால், டெரஸு ஏதாவது கம்பெனியாக நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள், செட்டப் பண்ணி கொடுக்குறோம். நன்றி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவில் வந்து நாங்கள் வாட்டர் ப்ரூஃபிங்காக வந்திருக்கோம். இப்போ இந்த 2 சுவர் மூலமாக தண்ணி வீட்டுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட தண்ணி உள்ளே வந்து மழை பெஞ்ச உள்ளே வந்து ஃபுல் டேம்ப்ளஸ் வந்துருக்குது, ஃபுல் ஓதம் வந்துருக்குது. ஏதாவது ரெடி பண்ண வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை மாடியை ரெடி பண்ணுறோம். இந்த மொட்டை மாடி க்ளீனிங் எல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு 3 லேயர் கோட்டிங் வரும். அதுமாதிரி இந்த அவுட்டர் வாலும் முடிச்சாச்சு பாருங்கள். வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங் முடிச்சாச்சு. இது என்னென்னா எவ்வளோ தண்ணி போட்டாலும் இதுக்குள்ளே தண்ணி உள்ளே அப்சர்வ் ஆகாது. அந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் தான். இந்த மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நன்றி. ஃபர்ஸ்ட் கோட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் டெரஸ்க்கு. ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் கோட்டு. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே 2 லேயர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 லேயர் கோட்டிங் வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் முடிச்சாச்சு டெரஸ்க்கு. எங்கள் பார்த்தா பயங்கர வெயில் அடிக்குது பாலக்காடில். அந்த மாதிரி ஹீட் ரிடக்ஷன் இருக்குது. புரியுதுங்களா? இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வரும். லேயர் வரும்போது இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள்.
அல்டிமேட் ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் பில்டிங் ரினோவேஷன் ஒர்க்கு, டெரஸ்க்கு என்ன வந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கேரளாவில் 3 லேயர் கோட்டிங் அடிச்சாச்சு. இது எவ்வளோ வெயில் அடித்தாலும் இதில் ஹீட் தெரியாது, நல்லா சிப்பாக நடந்து போகலாம். இதுதான் ஃபினிஷிங் பாருங்கள். இது மாதிரி இந்த பில்டிங் எப்படி இருந்துச்சு, இது எப்படி முடிச்சு தண்ணியெல்லாம் எப்படி போயிட்டு இருந்துச்சு, இதெல்லாம் வேலை முடிச்சாச்சு. அதான் பர்ஃபெக்டாக டெக்னிக்கல் வைஸாக நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. ஃபோட்டோஸ் போகலாம் வெளியில் இருப்போம்.